அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகள் மே மாதத்தில் குறிப்பாக ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியை தவிர மற்ற 8 கிரகங்களிலும் மாறுதலை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைகிறது. அப்படி ஏற்படக்கூடிய மாறுதல் மிக சிறப்பான முதன்மையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் பெரும்பாலும் இறுதி வரை வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ரிஷபராசிக்காரர்களுக்கு பல மடங்கு லாபஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் பலம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் தொழில் ரீதியாகவும் உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்து வகையான பணிகளிலும் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிக சிறப்பாக வெற்றிகரமாக நிச்சயமாக அமையும். தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் உறுதியாக கட்டுக்குள் வருவதோடு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அது மட்டுமல்லாது புதிய முயற்சிகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும். ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மத்தை விட்டு விலகுகிறாருங்க. மே 11ஆம் தேதி முதல் ஜென்மத்தை விட்டு விலகக்கூடிய குருவின் அமைப்பால் தொட்ட காரியம் அனைத்திலும் ரெட்டிப்பு நன்மையும் வெற்றியும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் குரு பகவான். 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2இல் நுழைகிறார். எனவே உறுதியாகவே ரெட்டிப்பு மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மத்தை விட்டு விலகுவதால் பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல மகிழ்ச்சிகரமான இனிமையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுவதோடு இந்த தருணத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான தடையும் சிக்கலும் இன்றி எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகமும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி லாபத்தில் நுழைந்து விட்டார். வாக்கிய பஞ்சாகமத்தின்படி கர்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். இந்த இரு அமைப்புகளுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச நன்மையை வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான இடமாக பார்க்கப்படுகிறது. எனவே ரிஷபராசிக்காரர்கள் மந்தமாக நடைபெற்ற பணிகளை துரிதமாக மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு. பணி நிரந்தரம் செய்யப்படக்கூடிய வகையில் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வரப்போகிறது. மிக பெரிய அளவில் சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் கூட மறுஜென்மம் எடுக்கக்கூடிய வகையில் அவற்றை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. உத்தியோகம் மற்றும் தொழில்துறை ரீதியான பணிகளில் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை சந்திப்பதோடு ரிஷபராசிக்காரர்கள் யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே சனி ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்ப்பதோடு எதிர்கால நலனை சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முயற்சியில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு இந்த தருணத்தில் எவ்வித சிக்கலுமின்றி உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் அபிவிருத்தி காணக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சனி ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஏற்கனவே வாக்கிய பஞ்சாகமத்தின்படி கர்மத்தில் ராகு நுழைந்து விட்டார்.
மோட்சக்காரகரான கேது சுகத்தில் நுழைந்து விட்டாருங்க. முழுமையாக திருக்கணிதத்தின்படி மே மாதம் 18ஆம் தேதியிலிருந்து இந்த ராகு கேது பயிற்சி நடைபெறுகிறது. எனவே ராகு மற்றும் கேது மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானமும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் முற்பகுதியில் வலுப்படுத்தும் போது பிற்பகுதியில் கர்மஸ்தானத்தை முழுமையாக வலு சேர்க்க போகிறார். சுகஸ்தானத்தை மோட்சக்காரகரான கேது முழுமையாக வலு சேர்க்க போகிறார். எனவே தடை தாமதம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாகவே சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்வித தடையும் இன்றி இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை நிழல் கிரகமான ராகு கேது உறுதிப்படுத்துகிறது. மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் முற்பகுதியில் தைரியஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். பிற்பகுதியில் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் நீச்ச நிவர்த்தி பெற்று நுழைய போகிறார். கடந்த சில மாதங்களாகவே நீச்சம் பெற்ற நிலையில் வலுவிழந்த நிலையில் செவ்வாய் வலம் வருவதை காட்டிலும் பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுவது நினைப்பதை காட்டிலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. ஆனால் சுகஸ்தானம் என்பதால் எதிர்பாராத அலைச்சல் அதிகமாக இருக்கும். அந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருங்க. அதே வேளையில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை விவசாயம் சார்ந்த பணிகளில் பெற முடியும். கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய யோகம் உண்டு. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளும் முற்றிலுமாக விலகும். உஷ்ணகிரகமான சூரியனை பொறுத்தவரைக்கும் விரயத்தில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் ஜென்மத்தில் நுழைகிறார். சூரியன் ஜென்மத்திற்குள் வருவதால் விரய செலவுகள் உறுதியாக கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் நிறைவாக உண்டு. வித்யாகாரகரான புதனை பொறுத்தவரைக்கும் துவக்கத்தில் விரயத்திலும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஜென்மத்திலும் வலம் வரப்போகிறார். புதன் மிக சிறப்பான வாய்ப்புகளை இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் அலைச்சல் சிரமம் குறைந்து உயர்கல்வி சார்ந்த பணிகள் உள்ளிட்ட பல விஷயங்களை மிக சிறப்பாக மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. சந்திரன் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் கூட மிக சிறப்பான உச்ச வளர்ச்சியை இந்த மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் பெரும்பாலும் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது நிச்சயமாக வித்யாகாரகரான புதன். எனவே வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் எவ்விதமான சிரமமும் தடையும் இன்றி ரிஷபராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்.